உனக்கு தேவிக்கு நிச்சயதார்த்தம் நடக்கலன்னு என் பையனை அநியாயமா கொன்னுட்டீங்க. நீ தேவி கழுத்துல கட்டுற தாலியை விட என் பையன் உயிர் அவ்வளவு கேவலமா போயிடுச்சாடா? சொல்லுடா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஆத்திரப்படாதீங்க. நான் சதானந்தத்தோட உயிரோட விளையாடுவானா? அவனுக்காக என்னோட உயிரையே கொடுப்பேன். அவன் எனக்கு அப்படி ஒரு நண்பன். நீங்களாவது சொல்லுங்களேன். சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. கோதாவரி ஆத்தங்கரையோரம் சதானந்தனோட செருப்பு கிடைச்சது. ஆனா அவன் சோமனூர்ல இருக்கான்னு லெட்டர் வந்தது. ஆனா அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணது துர்காபுரம். துர்காபுரம் போஸ்ட் ஆபீஸோட சீல் இருக்கு. எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. என் பையன் உயிரோட இருக்கானா இல்லையோட பயமா இருக்கு. அந்த செருப்பு வேற யாரதா கூட இருக்கலாம்ல. அந்த போஸ்டை வச்சு பார்க்கும்போது நீங்க கவலைப்படுவீங்க. நீங்க கூட போஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். கடைசி நிமிஷம் வரைக்கும் எங்க அப்பாவுக்கே கூட தெரியாது. அவசரமா அனுப்ப வேண்டியதாயிடுச்சு. அவசரத்துல அவன் துணியே கூட எடுத்து போல. ஏண்டா போனவ போய் சேர்ந்துட்டா என்ன எதுக்கு விசாரிக்கிறீங்க? கிழவுக்கு வேண்டிய காரியத்தை பாருங்கன்னு எப்படி எல்லாம் ஒரு சாக்கு சொல்றியாடா? நீங்க எனக்கு அம்மா மாதிரி. உங்களை ஏமாத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்ன நம்புங்க, சதானந்தனுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. நான் இப்பவே எங்களோட டிப்போவுக்கு போன் பண்ணி கேக்குறேன். என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். நான் போயிட்டு வரேன். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு செய்தி. சாமி வரப்போறாரு. அதுக்காக தான் இந்த தண்டோரா. சனீஸ்வரன் கோயில் பக்கத்துல நாளைக்கு நம்ம ஊர் அகண்ட ஜோதி சனீஸ்வர சுவாமி சாமி ரூபத்துல இருக்கிற ஈஸ்வரன் உடம்புக்குள்ள வரப்போறாரு. ராத்திரி ஆனாலும் பகலானாலும் நாளைக்கு சனீஸ்வர சுவாமி பூஜை பண்ணி ஆகணும். வேண்டுதல் கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் சொல்லிக்கலாம். உங்க வேதனைகள் எல்லாம் தீரும். இருக்கிறவங்க இல்லாதவங்க யாரா இருந்தாலும் சரி, கலியுக சாமி ஈஸ்வரன் கிட்ட வந்தே ஆகணும். என்னடி இது? துணியெல்லாம் எதுக்கு மூட்டை கட்டுற? முதல்ல நீ என்ன அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. எனக்கு கோவம் வர்றது மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேன்னு நீ சத்தியம் பண்ணு. அதுக்கப்புறம் நான் பண்றேன். எதுக்கு உன்னோட துணியை மட்டும் மூட்டை கட்டுற? இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடலாம் தான். என் வாழ்க்கையை நினைச்ச பயமா இருக்கு. எதுக்கு பிறந்தேன்னு தோணுது. ஒன்னு போட்டேன்னா அப்படியே கீழே விழுந்துருவ. எங்கேயோ போக போறாளாம். வாழ்க்கையே கடுப்பா இருக்கா? எதுக்குடி அப்படியெல்லாம் தோணுது? என்ன நீ காப்பாத்துன்னு உன்கிட்ட சொன்னா என்ன? அது ஒண்ணு மட்டும் தான் இப்ப குறைச்சல். நாளைக்கு அந்த ஈஸ்வரன் உடம்புல சாமி வரப்போதான். நீ என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போவ. அங்க எல்லாரும் முன்னாடி வச்சு என் கல்யாணத்தை பத்தி கேப்ப. நான் வேண்டான்னு சொல்லுவேன். என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிடுவீங்க. அதுக்கு பதிலா நான் இந்த ஊரை விட்டு ஓடி போறதுதான் நல்லது. அதுக்கு தான் கிளம்புறேன். உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். நான் குடிச்சிட்டு படுத்தேன்னா திருட வந்து கத்தியால குத்துனாலும் எனக்கு தெரியாது. அதே மாதிரி நீ இந்த வீட்டை விட்டு போனாலும் எனக்கு தெரியாது. என்னை விட்டுட்டு போகாதம்மா. நான் போக கூடாதுன்னா நான் சொல்றபடி கேக்குறேன்னு எனக்கு சத்தியம் பண்ண. சரிம்மா, இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் அது மாதிரியே நடந்துக்கிறேன். நல்ல அப்பா. போம்மா, போய் மோர் எடுத்துட்டு வா. சரிப்பா. லூசு பொண்ணு எல்லாரையும் நம்பிடுறா. அருதி, இப்படியே நேரா போய் அந்த பள்ளத்தை தாண்டி போனா அந்த பைரவி பாபா ஆசிரமம் வருமா? இந்த ராமன் உண்மையான டாக்டர் தானா? பாபா அட்ரஸ் எல்லாம் கொடுக்கறாரு. சாமியை நம்புறவங்களுக்கு தான் அந்த அருமையெல்லாம் தெரியும். சாமியாரங்களை பத்தி கேவலமா பேசுனீங்க. பாவம், அந்த ஜெகதீஸ்வரியும் திட்டினீங்க. இப்போ அவ சொன்ன மாதிரியே பண்ண வேண்டியதா போயிடுச்சு. இதே வேற யாராவது இருந்தா இத சொல்லி காட்டி சிரிச்சிருப்பாங்க. அம்மா, அப்பா கூட சண்டை போடாத. சண்டிபுரத்துல இருந்து வரும்போது அந்த அம்மன் என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்கம்மா. இது எல்லாமே அந்த அம்மனோட அருள் தான்மா. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசாம வர்றீங்களா? திரும்பவும் உங்க பிராணத்தை ஆரம்பிச்சிடாதீங்க. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். வாங்க. காத்தடிச்சாலும் அம்மன், செடி அசைஞ்சாலும் அம்மன். என்ன கர்மமோ என்னமோ. சண்டிபுரம் நதிக்கிட்டே வந்திருக்கோமேப்பா. அட ஆமா, அதே நதி, அதே பரிசல், அதே சோளக்காரன். அந்த டிரைவர் என்னடான்னா இப்படியே நேரா போனீங்கன்னா அந்த பைரவி பாபா ஆசிரமம் வரும்னு சொன்னா. இங்க வந்து பார்த்தா சரி சரி இரு, எதுக்கு நான் கேட்டு வந்துடுறேன். அம்மா,
நீ கவலைப்படாத. நாம மறுபடியும் சாமுண்டிபுரத்துக்கே வந்திருக்கோம். இங்க இருந்து சாமுண்டி கோவில் ரொம்ப பக்கம். அம்மனோட விருப்பம்னு நினைக்கிறேன். நாம சாமுண்டி கோவிலுக்கு போகணுங்கிறதுக்காக தான் அம்மன் இப்படி எல்லாம் பண்றாங்கம்மா. நாம திரும்பவும் இதே இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏன்பா சோளக்காரா, இந்த நதியை தாண்டி அந்த பக்கம் போனா பைரவி பாபா ஆசிரமம் வருமா? ஆமா, இந்த நதியை கங்கை நதின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த பக்கத்துக்கு போகணும்னா இந்த பரிசல்ல தான் போகணும். அங்க இருந்து தான் சண்டிபுரத்துக்கு வழி. அப்படியா? அங்க பைரவி பாபா ஆசிரமம் இருக்கு, அங்க ஆயுர்வேத வைத்தியம் எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. நீ வேற ஏதோ பேர் சொல்ற? ஆமாங்க, சண்டிபுரத்தை தான் நானும் சொன்னேன். நீங்க அந்த பக்கம் போய் சேர்ந்தீங்கன்னா இடது பக்கமா ஒரு வழி போகும். அப்படியே நேரா பார்த்தா பைரவி பாபா ஆசிரமம் தெரியும். அப்படியா? சரி சரி சரி. பார்வதி தேவி, ரெண்டு பேரும் இங்க வாங்க. நம்ம ஒண்ணும் வழி தவறி வரல. இந்த ஏரிக்கு அந்த பக்கம் போனா பைரவி பாபா ஆசிரமம் வருமா? வாங்க வாங்க. நாங்க பைரவி பாபா ஆசிரமத்துக்கு போனோம். ஆயுர்வேத வைத்தியம் பண்றாங்களாம். சோளமும் அவங்களே கொடுப்பாங்களாம். நீங்க சொன்ன உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்கெல்லாம் சோளம் தேவையில்லை, ஏறுங்க. சோளத்தை பத்தி முன்னாடியே சொல்லலன்னா நீ அதை பத்தி என்கிட்ட பாடம் எடுப்பல்ல, அதனாலதான் சொன்னேன். சாமி, படகோட்டிய ஸ்ரீமன் நாராயணுக்கு சமமா பாப்பாங்க. பாபம் பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி, ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டாங்க. நல்ல மனசு இருந்தாலே போதும். சம்சாரங்கிற கடல்ல நீந்திரவன் தான் படகோட்டி. சரி, ஒத்துக்கிறேன். ஸ்ரீமன் நாராயணா, லக்ஷ்மி இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். பேசுறத கொஞ்சம் கம்மி பண்ணு. நாங்க அந்த ஆசிரமத்துக்கு போகணும். முதல்ல பரிசலை எடு. ரெண்டு பேரும் சீக்கிரம் வாங்க. நீ பரிசலை எடு முதல்ல. போலாம். ஏறுங்க.